இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக ஆயத்தப்பட்டாங்க. ஆனா வேற ஜனங்கள் ஏற்கனவே அந்த இடத்துல இருந்தாங்க. அதுல ஒண்ணு எரிகோ. ஹலோ ராஹப். ஹலோ சஹீர், உன்னை இன்னைக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரு எட்டு கிட்ட வந்துடாத சகீர். இந்த பொம்பளை கிட்ட எத்தனை நாளாடா உனக்கு பேச்சு? நாங்க இன்னைக்கு போகும்போது இனிமே இத மாதிரி செய்யாத. அவ ஒரு மோசமான பொம்பளடா. நீ அவ சொல்றத கேட்கவும் ஏன் பார்க்கவும் கூடாது. காதுல விழுதா சகீர்? ஆமாமா. அவங்க யாரு? ஐயோ, நீ பண்ணியிருக்க வேலையை பாரு. ஓ மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். ஆனா இங்க எரிகோவுக்கு இஸ்ரவேலர் வந்தாச்சு. இஸ்ரவேலர்னா யாரு? இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்குன யெகோவாவுடைய ஜனங்க. ஓ, இங்க எங்களுக்கு கடவுளுங்க இருக்காங்க. பாகால் எங்களுக்கு பாதுகாப்பு தரும். வரே ராஹப். சரி பார்க்கலாம். அஹ்மத், அசாத், ரூபா, அப்புறம் திடுக்கன ஆயிடுச்சு ராஹாப். சரி, தண்ணி கொண்டு வந்தியா? ஆமா, நம்ம பட்டணம் ஒரு பெரிய ஆபத்துல சிக்கி இருக்கு. நம்மளால அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நீ சொல்ற மாதிரி எரிகோ வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்க வந்து கூடாரம் போட்டுட்டாங்கன்னா நாம போருக்கு தயாராகிற வேண்டியதுதான். காவலை ரெட்டிப்பாக்குங்க. வெளியே இருந்து வர்ற ஒவ்வொருத்தரையும் உன்னிப்பா கவனிங்க. பொழுது சாயறதுக்குள்ள நகர கதவை மூடிருங்க. நம்ம வீரர்கள் தகுந்த ஆயத்தத்தோட தான் இருக்காங்க. அதோட நம்ம மதில் சுவரை யாராலையும் தகர்க்க முடியாது. சீகோன் ராஜா தான் ரொம்ப பலசாலின்னு நினைச்சா, ஆனா இஸ்ரவேலர் அவனை சல்லடையா பின்னிட்டாங்க. ஓக் ராஜாவுக்கு அதே கதிதான். ஆனா என்னைய யாரும் தோற்கடிக்க முடியாது. ஆண்டவரே, இந்த நகரத்தை சுத்தி இருக்கிற மதில் சுவர் ரொம்ப பெருசா இருக்க. நீ பயப்படாம சோர்ந்து போகாம இருக்கணும் யோசுவா. நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகி போகவும் மாட்டேன், உன்னைய கைவிடவும் மாட்டேன். ஆனா அவங்கள எப்படி ஜெயிக்கிறது கடவுளே? யோசுவா, நான் குறிப்பா இந்த இடத்தை தான் இஸ்ரவேல் மக்களுக்கு தர்றதா வாக்கு கொடுத்திருக்கேன். ஆனா நீ பலத்தோட தைரியமா இருக்கணும். கடைசியா அந்த வேலை வந்துருச்சு. இன்னொரு விஷயம் யோசுவா, என்னுடைய ஊழியக்காரனான மோசே உனக்கு கொடுத்த சட்ட திட்டங்களை நீ ஜாக்கிரதையா கடைப்பிடிக்கணும். அதை விட்டு விலகாம வலது இடதுபுறம் சாயாம நீ இருந்தன்னா நீ போற இடமெல்லாம் நான் உனக்கு வெற்றியை தருவேன். எனக்கு உதவி பண்ணுங்க. இது ரொம்ப பெருசா பாறை மாதிரி இருக்கே. இவ்வளோ உயரமான அந்த சுவர் ஊர் முழுசா சுத்தி நிக்குது. இப்படி ஒரு மதில் சுவர் அவங்க கட்டி வச்சிருக்கிறதுனால எரிகோவை யாராலையும் அசைக்க முடியாது. அப்போ கடவுள் நமக்கு வாக்கு பண்ணின தேசத்தை நாம எப்படி சுதந்திரிக்கிறது? அதை நாம ஜெயிக்க வேண்டியதில்லை. கர்த்தர் நம்ம கையில அதை தருவார். நாம அணிவகுத்து முன்னேற ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டார். ஆனா நம்ம எதிரியை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாத. அந்த ராட்சச சுவருக்கு பின்னால என்ன இருக்குன்னு தெரியாத. செபா, சுவருக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடணும்னு நினைக்கிறியா? அப்போ நீயும் நாகூர் கூட போ. உள்ள ஊர் எப்படி இருக்குன்னு உளவு பார்த்து எங்கிட்ட தகவல் சொல்லுங்க. எங்களை நம்பலாம் யோசுவா. கர்த்தர் உங்களுக்கு முன்னால போவார். நம்ம அவசரமா கிளம்பி ஆகணும். பொழுது அடையும் போது அவங்க கதவுகளை அடைச்சிருவாங்க. நாம ராத்திரி தங்குறதுக்கு ஒரு இடம் பார்த்தாகணும். சேபா, சீக்கிரம் வா. ரொம்ப நேரமாகுதுமா, நீங்க கிளம்புங்க. எனக்கு தேவையான அளவு உதவி பண்ணி முடிச்சிட்டீங்க. சரி, நான் போறேன். எனக்கு ராத்திரியானதும் நாள் முடியுது. ஆனா உனக்கு இப்பதான் ஆரம்பிக்குது. இதெல்லாம் வேற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அப்ப போயிட்டு நான் நாளைக்கு வரேம்மா. இப்ப கவலைப்படாதீங்கம்மா, ஒரு நாள் இதெல்லாம் மாறிடும். என் அன்பு உங்களுக்கு எப்பவும் உண்டுமா.
உனக்கு சமாதானம் உண்டாகட்டும். நாங்கள் வழிபோக்கருங்க. நாங்கள் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த நாட்டிலேருந்து வர்றோம். உங்களுக்கு சரினா இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டில் தங்கிக்கலாமா? அப்படி செய்யாத, அவங்க இஸ்ரவேலருங்க. உள்ள வாங்க, நீங்க வர்றது சந்தோஷம்தான். நான் இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் சாப்பாடு, தூங்குறதுக்கு ஒரு இடம், அவ்வளோ போதும். என் பேரு ராகாப். உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க. ரொம்ப நன்றி. இவங்கெல்லாம் பொய்யான கடவுளை வணங்குறாங்க. அதனால இவங்க சீக்கிரமா அழிஞ்சு போறதுல ஆச்சரியம் எதுவும் இல்லை. உண்மையா எரிகோவுக்கு எதுக்கு வந்தீங்க? இந்த வழியா வந்தோம். நாங்க சீக்கிரமா போயிடுவோம். அம்மா, ஒரு உதவி பண்றீங்களா? அவங்கள போட்டு அனுத்துறத விட்டுட்டு நீங்க கிளம்புங்க. அவங்க இஸ்ரவேலருங்க. அவங்க உன்னை எப்படி வாழ்த்துனாங்கன்னு பாத்தியா? தெரியுமே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெரிய கடவுளோட ஜனங்கள்ல இருந்து 2 பேரும் என் வீட்டுல இருக்காங்க. அவங்க எனக்கு சமாதானம்னாங்க. சமாதானமா? அவங்க இங்க போருக்காக வந்திருக்காங்க, நீ தானே சொன்ன? அவங்க எரியோவை கைப்பற்ற ஆசைப்படுறாங்க. நம்ம எல்லாரையும் கொல்ல திட்டம் போடுறாங்க. அவங்க கடவுள் அவங்களோட இருந்தாருன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுமா. இல்ல, முடியும். அவங்கள ராஜாவோட காவலாளிகள்ட்ட ஒப்படைச்சிரு. ஆம்பிளைங்க, அதை விட பயந்தங்கொள்ளிகளாட்டம் தெரியுதே. பிரதான பூசாரியாரே, நீங்க பண்ற எதுவுமே வேலை செய்யற மாதிரி தெரியல. நம்ம தெய்வங்களுக்கான பலிகளை 2 மடங்காக்குங்க. பிரதான மந்திரவாதி, நீங்க ஆவிகளோட சக்தியையும் நட்சத்திரங்களோட சக்தியையும் இன்னும் அதிகமாக எழுப்புங்க. ஆவி கூட்டத்து அதிபதியான நீங்க உங்களோட சாபங்களை எல்லாம் இஸ்ரவேல் மேல ஏவி விடுங்க. மகமண்ணா, 2 இஸ்ரவேலர் நம்ம நாட்டை உளவு பார்க்க வந்திருக்காங்க. அந்த பொம்பளை ராகாப் வீட்டுக்குள்ளதான் அவங்க நுழைஞ்சிருக்காங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? பயமாயிருக்கா தளபதியாரே? இல்ல. பிறகு என்ன? அவங்கள பிடிச்சு என்கிட்ட இழுத்துட்டு வாங்க. நிச்சயம் அண்ணா. தளபதியாரே, அந்த மானங்கட்ட பொம்பளை ராகாப் அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணான்னு தெரிஞ்சா அவ சாகணும். ஐயாமாரே, நீங்க கொஞ்சம் எட்டி இங்க வந்துட்டீங்கன்னா வசதியான படுக்க தயாரா இருக்கு. மற்றவங்க யாரும் தொந்தரவு பண்ணாத மாதிரி ஏதாவது ஒரு இடம் உங்க வீட்டில் எங்க இருக்கு? அப்படின்னா கூரைக்கு மேல போய் புல்லு கட்டால உங்களை மூடிக்கங்க. கர்த்தருடைய வெகுமதி உனக்கு நிச்சயம் உண்டு. ரொம்ப நன்றி. அம்மா, ஜன்னல் பக்கத்திலேயே ஏன் நிக்கிறீங்க? சளி பிடிச்சுக்கிட போகுது. தூரத்துல குதிரைங்களோட சத்தம் கேக்குது. நம்ம போர் வீரருங்க இவங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இஸ்ரவேலர் இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்கறத அவங்க கிட்ட சொல்லி ஆகணும். இல்லன்னா நம்ம கதையை முடிச்சிடுவாங்க. நான் மாட்டேன். வானத்தையும் பூமியும் படைச்ச பெரிய கடவுளுடைய வேலையாட்கள் இவங்க. கதவை திறங்க. இது அரச கட்டளை. அவங்க வந்துட்டாங்க. பயப்படாத சேபா, கடவுள் நம்மளை பாதுகாப்பார். கடவுளுக்கு எதிரா நாம எப்படி போராட முடியும்? அவங்க கடவுள் நம்ம கடவுள் இல்ல ராகாப். அவங்களையும் அவங்க கடவுளையும் காப்பாத்த போறேன்னு உயிரை விட போறியா இல்ல காப்பாத்த போறியா? அம்மா, நான் இப்ப என்ன பண்றது? அவங்கள உள்ள விடு. வீடு முழுவதும் தேடுங்க. நாங்க 2 இஸ்ரவேல் மனிதர்களை கண்காணிச்சுக்கிட்டு வர்றோம். அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. ஆமையா, ஆனா இருட்ட ஆரம்பிச்சதும் அவங்க கிளம்பிட்டாங்களே. இவ சொல்றது பொய்யா இருந்தா உடனே இவளை கொல்லுங்க. அவங்க யாரு, எங்க இருந்து வந்தாங்கங்கிற விவரம் எல்லாம் எனக்கு தெரியாதுங்கய்யா. ராகாப், சொல்லிரு. தளபதி ஐயா, அவங்க அந்த ரோட்டு வழியா போனதை நான் பார்த்தேன். இப்ப கூட அவங்கள நீங்க பிடிச்சிடலாம். எல்லா வீரர்களும் கீழே வாங்க. உடனே அவங்கள பிடிச்சாகணும். இப்போ நீ நமக்கே துரோகம் பண்ணிட்ட. சேபா, உன் உடம்புல நடுங்குது. அவ்வளவா பயந்துட்ட? இல்ல, குளிர்ல ஆடுது. குளிரா? மேல இங்க வெக்க தாங்க முடியல. அவங்க கிட்டத்தட்ட நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க. போர் வீரர்கள்லாம் போயாச்சு. தைரியமாயிரு சேபா. இஸ்ரவேலுடைய கடவுள் உங்களுக்கு இந்த நாட்டை கொடுத்துட்டாருன்னு தான் எனக்கு படுது.
உங்களை பத்தின பயம் எரிகோவுல எல்லாருடைய கை கால்களையும் தாளம் போட வச்சிட்டு. எங்களை வச்சு உங்களுக்கு பயமா? உங்க கடவுள் உங்களை விடுதலையாக்கி சிவந்த சமுத்திர வழியா கூட்டிட்டு வரும்போது எப்படி கடலை கட்டாந்திரையாக்குனார்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இஸ்ரவேலரோட ஒரு எதிரியால எங்க கடவுளை பத்தி எப்படி இப்படி பேச முடியுது? நீங்க சொன்னது சரிதான் ராகாப். கடவுள் தான் எங்களுக்கு எகிப்துல இருந்து விடுதலை தந்தாரு. அதோட நீங்க எப்படி சீஹோன் ஓக் நாட்டு மன்னர்களை ஆத்துக்கு அந்த பக்கம் ஜெயிச்சிங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். உங்களை எதிர்த்து போராட எரிகோவுல ஒரு ஆளுக்கு கூட தைரியம் இல்ல. ராகாப், உன் சொந்த ஜனத்துக்கு விரோதமா மாறாத. அம்மா, இஸ்ரவேலரோட கடவுள் எல்லா தேசங்களுக்கும் கடவுள் தான். இஸ்ரவேலோட கடவுளை நீங்க நம்புறீங்களா? அவர் வானத்துக்கும் பூமிக்குமான கடவுள். அதனால நீங்க எனக்கு ஒரு வாக்கு தரணும். நான் உங்க உயிரை காப்பாத்தின மாதிரி நீங்க என் உயிர், எங்க அம்மா உயிர், எங்க அப்பா அண்ணமாரோட உயிர் எல்லாத்தையும் காப்பாத்தணும். எங்களை சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. சரி, வாக்கு கொடுக்கறோம். நீங்க எங்களை காட்டி கொடுக்காம இருந்தா கடவுள் எரிகோவை எங்க கையில தரும்போது எங்க வாக்க காப்பாத்துவோம். நான் காட்டி கொடுக்க மாட்டேன். இப்படி வாங்க. என்ன காரியம் பண்ணிட்ட ராகாப்? என் வீடு இந்த மதில் சுவர் மேலதான் இருக்கு. இந்த கயிறை பிடிச்சு கீழே இறங்கிட்டீங்கன்னா நகரத்துக்கு வெளியே போயிடலாம். அப்புறமா மலையில போய் மறைஞ்சுக்கிட்டீங்கன்னா போர் வீரர்களால உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. உங்க வீட்டுல உங்களோட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்க பாதுகாப்பு தருவோம். ராகாப், ராகாப், இந்த சிவப்பு கயிறு தான் எங்களுக்கு அடையாளமா இருக்கும். இத உங்க ஜன்னல கட்டி வச்சிருங்க. அப்போ நாங்க போர்ல ஜெயிக்கிற அன்னைக்கு உங்க வீட்டை அடையாளம் கண்டுபிடிக்க சுலபமா இருக்கும். சரி, நான் பண்றேன். மன்னிச்சுக்கோங்க தளபதியாரே, நீங்க ஏதோ கவலையில இருக்கிற மாதிரி தெரியுது. உள்ள போன நாகூரும் செபாவும் என்ன திரும்பலையேன்னு யோசிக்கிறீங்களா? அவங்கள பத்தி யோசிக்காம இல்ல. ஆனா என்னைய ராத்திரி முழுசும் தூங்க விடாம வச்சிருந்தது வேற விஷயம். யோசுவா, நாங்க வந்துட்டோம். நாகூர், சேபா, சொல்லு சேபா, மதில் சுவருக்கு பின்னால என்னெல்லாம் பாத்தீங்க? ஒரு பொண்ணு அங்க பார்த்தோம். ஐயோ சேபா, இது சிரிப்புக்கான நேரம் இல்ல. ஒரு பொண்ணை பார்த்து என்ன முடிக்க விடுங்க யோசுவா. நான் சந்திச்ச பொண்ணு மனசுல விசுவாசம் இருந்துச்சு. சுவருக்கு பின்னால விசுவாசத்தை பார்த்தோம். விசுவாசமா? ஆண்டவர் அறியாத அந்நிய தேசத்திலையா? உண்மையா தான் சொல்றேன். அந்த அந்நிய பெண் ராகாப் தான் தன் உயிரையும் படைய வச்சு எங்களுக்கு உதவி செஞ்சா. அவளுக்கு நம்ம கர்த்தர் மேலையும் அவருடைய வாக்குறுதிங்க மேலையும் அபார நம்பிக்கை இருக்கு. அப்படியா? அப்போ அவ நம்ம பக்கம் இருக்காளா அல்லது நம்ம எதிரி பக்கமா? நீ என்ன நினைக்கிற செபா? அவ இஸ்ரவேல் பொண்ணு இல்லதான், ஆனா அவ நம்ம எதிரியும் இல்ல. ஓ, இப்பதான் எனக்கு பிடிபடுது. என்ன சொல்றீங்க யோசுவா? கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு வித்தியாசமான மனுஷன் கையில ஒரு வாளோட என்கிட்ட வந்தான். அவன் என்னைய தாக்க வர்றானா இல்லையா என்னன்னு புரியாததுனால நீ எங்க பக்கமா இல்ல எதிரி பக்கமான்னு கேட்டேன். நீ இப்ப சொன்ன மாதிரி செபா, அவனும் நான் இப்படியும் இல்ல அப்படியும் இல்லைன்னா. அப்போ அவன் யாரு? யோசுவா, கடவுள் எதையோ நமக்கு வெளிப்படுத்துறாரா? அவருடைய படை இஸ்ரவேல் படையை விட ரொம்ப பெருசுன்னு சொல்றாரா? அப்படித்தான் தோணுது. எல்லாத்துக்கும் பதில் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், போருக்கான நாள் நெருங்கி வருது. நீ என்ன பண்ற ராகாப்? இந்த கயிறை தொங்க விட்டுட்டு இருக்கேன். அந்த இஸ்ரவேலர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு அதான் அடையாளம். இது நீ செஞ்ச துரோகத்துக்கான அடையாளம். இது நம்ம உயிரெல்லாம் காப்பாத்த போகுதம்மா. அவங்க கடவுள் இந்த நகரத்தை அவங்க கையில கொடுக்கும்போது நம்ம வீட்டுல இருக்கிற யார் மேலேயும் கை வைக்க மாட்டாங்க. ஆமா, அவங்க கடவுளை பத்தி பேசுறத நிறுத்து. அவங்க நம்மள தாக்க போறாங்க. இந்த நேரத்துல நாம 2 பேரும் நம்ம கோயிலுக்கு போய் நம்ம தெய்வங்க கிட்ட மன்றாடுவோம். அம்மா, எகிப்துல இருக்கிற எல்லா தெய்வங்களும் சேர்ந்தா கூட அவங்கள தோக்கடிக்க முடியாதுமா. இங்க இருக்கிற மக்கள் தான் ஓ சொந்தம் ராகாப். நீ இஸ்ரவேலரோட எதிரி. நீ ஒத்துக்கிறியோ இல்லையோ, அந்த இஸ்ரவேலர் எரிகோவை ஜெயிக்கும் போது எங்க எல்லாரோடையும் கூட நீயும் சாகதான் போற.
நகரத்தோட எல்லா கதவுகளையும் மூடியாச்சு. எந்த தாக்குதலையும் முறியடிக்க என்னுடைய ஆளுங்க தயார் நிலையில இருக்காங்க. அவங்கள தாண்டி யாரும் வரப்போக முடியாது. அப்போ அந்த இஸ்ரவேல் உளவாளிங்க அவங்க தாண்டி போயிட்டாங்க. ஆனா நிச்சயமா அவங்க எதையும் உழவு பார்க்கல. ஒரு ஜோடி கோழி குஞ்சாட்டும் பறந்துட்டாங்க. இனிமே திரும்பி வர மாட்டாங்க. ஆனா தளபதியாரே, அந்த கோழி குஞ்சுங்க திரும்பி வந்துருச்சே. அப்படின்னா நாம போர் மேகத்துக்கு கீழே இருக்கோம். உங்க உடம்பு நடுங்குதா இல்ல எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா? இல்ல வந்து ஆமா, அதாவது இல்ல ஆனா ஆமா. இன்னைக்கு தான் அந்த நாளு. ராஹாப், தயவுசெய்து எனக்கு கதவு தரையே. சக்கீர், நீ இங்க என்ன பண்ற? எனக்கு பயமா இருக்கு. எங்க அம்மாவை காணோம். நான் சொல்றத கேளு சக்கீர். உண்மையிலே போர் ஆரம்பிச்சிட்டுனா இங்க வந்து என் வீட்டுல ஒளிஞ்சுக்கோ. இங்க உனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நான் வாக்குறுதி பண்றேன். இன்னும் தேடணும். இதான் நல்ல சந்தர்ப்பம். திடீர்னு கதவை உடைச்சிட்டு உள்ள போனா அவங்கள உடனே பிடிச்சிடலாம். நீ ஒரு அருமையான போர் வீரன் சேபா. ஆனா கடவுள் தெளிவா திட்டங்களை கொடுத்திருக்காரு. அவர்தான் நம்ம தளபதி. அவங்க இன்னும் தாக்காம இருக்கிறது ஏன்னு புரியலையே. இதெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்கா இருக்கலாம். தயார் நிலையை ஒரு வினாடி கூட தளர்த்தாதீங்க தளபதியாரே. ஒரு வினாடி கூட. மாட்டேன். ஆமா, உங்களுக்கு என் கூட பேசவே பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாரையும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கம்மா. இங்கேயே நாங்க நல்லா தான் இருக்கோம். உன் இடத்துக்கு நாங்க ஏன் வரணும்? நம்மளை காப்பாத்துவோன்னு அந்த இஸ்ரவேல் ஆளுங்க வாக்கு கொடுத்திருக்காங்கம்மா. அத நீ நம்புற? அவங்க நம்மளோட எதிரிங்க. அம்மா, தயவு செய்து என் வீட்டுக்கு வாங்கம்மா. எனக்கு இதை பார்த்து பார்த்து அலுத்து போச்சு. அவங்களோட பைத்தியக்காரத்தனமான இந்த அணிவகுப்பை 6 நாளும் பார்த்தாச்சு. இன்னைக்கு 7வது இல்லையா தளபதி? இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசம். மத்த நாளெல்லாம் ஒரு தடவை தான் சுத்தி வருவாங்க. இன்னைக்கு அதுக்குள்ள 3 தடவை சுத்திட்டாங்க. எனக்கு தலை சுத்துது. 3 தடவையா? நம்ம கோயில்ல கொடுக்கிற பலிகளை கூட்டுங்க. ஆவிகளோட இன்னும் அதிகமா ஆலோசனை பண்ணுங்க. இஸ்ரவேல் மேல இன்னும் கூடுதல் சாபங்களை அனுப்புங்க. இப்ப கூட போக வேண்டாமா யோசுவா? சேபா, கர்த்தர் மேல நம்பிக்கையோட காத்திரு. இதோட சேர்த்து இன்னைக்கு 7வது சுத்து. எப்ப வந்து என்னைய காப்பாத்த போறாங்க? அம்மா, இங்க வந்துட்டீங்களா? அப்பா, அகமது, ஆசாத், ரூபா. ராஹாப், உன் வீடுதான் பாதுகாப்பான இடம். இஸ்ரவேலருங்க எரிகோவோட கதவுகளை தாண்டி வந்துட்டாங்கன்னா அந்த உளவாளிங்க தப்பிச்ச மாதிரி நாங்களும் மதில் சுவர் வழியா தப்பிச்சிடலாம் இல்லையா? அதுக்கெல்லாம் தேவையே படாதுமா. நம்பிக்கையோட காத்துருங்க. இப்ப எல்லாரும் உங்க பலத்தை எல்லாம் கூட்டி சத்தம் எழுப்புங்க. கர்த்தர் எரிகோவை உங்க கையில கொடுத்துட்டாரு. இப்ப நகரத்தை கைப்பற்றீங்க. சேபா, நீங்க என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியும்ல? என் சாம்ராஜ்யமே இடிஞ்சு நொறுக்கிட்டு இருக்கு. நீங்க சும்மா நின்னு வேடிக்கை பாக்குறீங்க. பதில் சுவர் இடிஞ்சு விடுறத நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. ஐயோ, நாசமா போற இஸ்ரவேலருங்க. ஐயோ, நம்ம
சாகதான் போறோம். ராகவ், நீ எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னையே. என் அம்மாவை கண்டுபிடிக்க முடியல. எனக்கு ஒன்றும் ஆகாதா? தயவு செய்து என் குடும்பத்தை எதுவும் பண்ணிடாதீங்க. ராகா, எலும்பு. உன் ஜன்னல சிவப்பு கயிறை பார்த்தோம். நாங்க வாக்கு கொடுத்த மாதிரி உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற வந்திருக்கோம். எங்க பின்னால வா. என்னையும் காப்பாற்றுவீங்களா? நீயும் ராகா வீட்டுல தானே இருக்க, பிறகு என்ன, நீயும் வா. கர்த்தர் இந்த நாள்ல எரிகோ பட்டணத்தை இஸ்ரவேலரான நம்ம கையில கொடுத்துட்டாரு. கடைசியா நமக்கு வாக்கு பண்ணப்பட்ட இடத்துக்கு வந்துட்டோம். இன்னும் புதுசா போர்களையும் நிறைய வெற்றிகளையும் நாம கட்டாயம் சந்திப்போம். முன்னாலேயே விட இப்ப நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ரட்சிப்பு கர்த்தராலேயே வரும். ஐயா, என் உயிரையும் என் குடும்பத்தாரோட உயிரையும் காப்பாத்தினதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்யா. வானத்துக்கும் பூமிக்குமான உங்க கடவுள் நீங்க எங்க போனாலும் உங்க கூட இருக்கட்டும். இப்போ நானும் என் குடும்பமும் ஆத்துக்கு அந்த பக்கம் தஞ்சம் புகுந்துக்கிறோம் ஐயா. ராகா, உன் விசுவாசம் உண்மையான ஒரே கடவுள் மேலதான் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கொடுத்த வாக்க காப்பாத்துற கடவுளை நான் எப்படி நம்பாம இருக்க முடியும்? நீ இங்கேயே தங்கி எங்களோட வாழலாம். ஓ, அப்படியா? நம்ம இங்கே தங்கிடலாமா? ஆனா என்னைய மாதிரி உங்க எதிரிக்கு உங்க மக்கள் மத்தியில எப்படி இடம் கிடைக்கும்? உன்ன மாதிரி விசுவாசம் உள்ள ஒருத்தி எங்க எதிரியா இருக்க முடியாது. நீ இப்போ கடவுளோட சிநேகிதி. வானமும் பூமியும் ஆட்சி செய்யும் என் ஆண்டவர் தானே தெய்வம். நானும் என் குடும்பமும் சேர்ந்திருந்து உந்தன் சேவை செய்வோம் என்றும். எப்போத்திரங்களும் எல்லா நாவுகளும் அவர் வல்லமை நீதி உண்மை அறியும். என்னை உம்மிடம் அர்ப்பணித்து என் ஆயுள் முழுதும் அன்பு செய்வேன். வானமும் பூமியும் ஆட்சி செய்யும் என் ஆண்டவர் தானே தெய்வம். நானும் என் குடும்பமும் சேர்ந்திருந்து உந்தன் சேவை செய்வோம் என்றும். எப்போத்திரங்களும் எல்லா நாவுகளும் அவர் வல்லமை நீதி உண்மை அறியும். என்னை உம்மிடம் அர்ப்பணித்து என் ஆயுள் முழுதும் அன்பு செய்வேன். எப்போத்திரங்களும் எல்லா நாவுகளும் அவர் வல்லமை நீதி உண்மை அறியும். என்